நாளை முதல் தொழுது கொள்வேன், அடுத்த வக்திலிருந்து நான் தொழுது கொள்வேன், அடுத்த நாளிலிருந்து நான் தொழுது கொள்வேன் என்பதாக சொல்லுகிறோமே. நாளை மரணித்து விட்டால் என்ன செய்வோம்? அல்லாஹு அக்பர். நாளை வந்து விட்டதற்கு பிறகு நம்முடைய மௌத்தும் வந்து விட்டது என்பதாக சொன்னால் என்ன செய்ய போகிறோம்? கபரில் மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹு அக்பர். மறுமை நாளில் முதல் கேள்வியாக தொழுகையை பற்றி நான் விசாரிக்க விடுமே, அந்த நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் எம்மிடத்தில் வந்து, ஓ மனிதா, உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேனே, கை கால்களை சலாமத்தாக வைத்திருந்தேனே, உன்னுடைய கண் காது மூக்கு எல்லாவற்றையும் சரியாக அமைத்து கொடுத்திருந்தேனே, உடல் உறுப்புகள் குறையின்றி சரியாக கொடுத்திருந்தேனே, செல்வத்தை கொடுத்திருந்தேனே, சரியான புத்தியை கொடுத்திருந்தேனே, எல்லாவற்றையும் கொடுத்ததற்கு பிறகு நான் இட்ட கட்டளை தொழுகையை ஏன் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலாஹ், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரம் வரை தொழுகை தொழுகை, அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களே, தொழுகையில் கவனமாக இருங்கள், தொழுகை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. தொழுகை சரியாக தொழுக வேண்டும். தொழுகைகளை சரி